இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 9வது வசனம். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்ம எல்லாருமே பலவீனமா உணர்கிற ஒரு தருணங்கள் இருக்குது. நிறைய சோர்வோடு இந்த நாட்களை நம்ம கடந்து வருகிறோம். ஆனா இந்த கடினமான நேரங்கள்ல நம்மளை சுமந்து செல்லக்கூடிய தம்முடைய கிருபையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. வெற்றியோடு தொடர்ந்து முன்னேறி செல்லும்படி அவர் நமக்கு வல்லமையையும் கொடுத்திருக்கிறாரு. தேவனுடைய கிருபை போதுமானது அப்படின்னு வசனம் சொல்லுது. போதுமானது அப்படின்னா அதற்கு மேல வேற எதுவுமே தேவைப்படாது அப்படின்னு அர்த்தம். அதுவே எல்லாவற்றிற்கும் போதும் அப்படின்னு அர்த்தம். தேவனுடைய கிருபையினால உங்களுக்கு என்னவெல்லாம் தேவையோ அதெல்லாம் உங்களிடம் எப்போதும் இருக்கும் என்பதுதான் அதற்கு அர்த்தம். தேவனுடைய கிருபையினால நீங்க எதையும் எதிர்கொண்டு நிற்க முடியாத, ஜெயிக்க முடியாத ஒரு சூழ்நிலையை ஒருபோதும் சந்திக்க மாட்டீங்க. எல்லாவற்றிற்கும் போதும் என்பதற்கும் அதிகமான ஒரு தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம். அவருடைய கிருபை எல்லாவற்றையும் சந்திப்பதற்கு போதும் என்பதற்கும் அதிகமா இருக்குது. எப்பவெல்லாம் நீங்க பலவீனமா உணர்றீங்களோ அந்த நேரத்துல தேவனுடைய கிருபையை முழுவதுமா சார்ந்து கொள்ளுங்க. அப்போ நீங்க பலத்தின் உச்சத்தை தொடுவீங்க. உங்களால தொடர்ந்து முன்னேறி செல்ல முடியாதுங்கிறது போல நீங்க உணரும் போது அந்த நேரத்தில் அவருடைய கிருபை உங்களை தூக்கி செல்லும். நீங்க எப்பேற்பட்ட சூழ்நிலையை எதிர்கொண்டாலும் ஒன்றை மாத்திரம் நினைவுல வச்சுக்கோங்க, நீங்க அதை தனியா சந்திக்கல. தேவனும் தேவனுடைய கிருபையும் உங்களோடு கூட இருக்கிறது. அதனால உங்களுக்குள்ள நிறைய நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு இன்னும் நிறைய வழி வாய்ப்புகள் இருக்குது. தேவனுடைய கிருபை உங்களுக்கு போதுமானதாக இருக்கிறபடினால பிரச்சனைகளுக்கு தீர்வே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையில நீங்க வாழல. அவருடைய வெற்றிக்குள்ள உங்களை தொடர்ந்து முன்னேற செய்யும்படி உங்களுக்கு தேவையானது எல்லாம் அவருடைய கிருபை மட்டுமே. ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்தில் எங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். என்னோடு ஜெபிச்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவங்களுடைய சூழ்நிலைகளையும் நீங்கள் அறிவிங்க இயேசப்பா. எப்பேற்பட்ட பிரச்சனையை இந்த பிள்ளைகள் மேற்கொண்டு இருக்காங்கங்கிறது தெரியும்ப்பா. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டு அப்பா வெளியில் காத்துட்டு இருக்கிற சூழ்நிலையாக இருக்கலாம். கடன்காரங்க வீட்டுக்கு வெளியில் கத்திக்கிட்டு இருக்கிற சூழ்நிலையாக இருக்கலாம். திருமணத்துக்கு வாய்ப்பே இல்லாமல் வயது சென்ற பிள்ளைகளை வீட்டில் வைத்து கொண்டு கண்ணீரோடு இருக்கிற பெற்றோர்களாக இருக்கலாம். குழந்தை பாக்கியம் இல்லாமல் நிறைய வருடங்களாக காத்துட்ருக்கிற தம்பதிகளாக இருக்கலாம். உறவுக்குள்ள விரிசலோடு வேதனையோடு இருக்கலாம். ஏதாவது கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாகி அதிலிருந்து வெளியில் வர முடியாமல் மீண்டும் மீண்டும் விழுந்து போய் சோர்ந்து போய் இதை கேட்டுட்டு இருக்கலாம். எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தால் கூட இன்றைக்கு இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் ஒரு விடுதலையை கட்டளையிடுறீங்க ஏசப்பா. ஒரு ரட்சிப்பை கட்டளையிடுறீங்க ஏசப்பா. இன்றைக்கு இவங்களுடைய வழக்கு முடிந்து இவர்களுக்கு விடுதலை கட்டளையிட்டிருக்கீங்கப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த விடுதலை உம்முடைய கிருபையினால் எங்களை சூழ்ந்து இருக்கிறதுப்பா. அமேன். உம்முடைய கிருபையே எங்களுக்கு போதும் அப்பா. நாங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையை எதிர்கொண்டாலும் அதை ஜெயிக்கத்தக்கதாக நீர் எங்களை பலப்படுத்தி இருக்கிறீங்கப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் எங்களுக்கு உதவி செய்பவராக இருக்கிறபடினால நாங்கள் எங்கள் கண்களை உமக்கு நேராக ஏறெடுக்கிறோம் அப்பா. எங்களுக்கு தேவையான ஒவ்வொன்றிலும் உம்முடைய கிருபையை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் அப்பா. அம்மேன். இவ்வளவு நாட்களாக சுய முயற்சியோடு அப்பா எவ்வளவோ முயன்று முடியாத காரியங்களுக்காக இன்றைக்கு அப்பா எங்களுடைய பலவீனத்தில் நாங்கள் உங்களுடைய கிருபையை சார்ந்து கொள்ளுகிறோம் அப்பா. அம்மேன். உங்களுடைய கிருபை எங்களுக்கு போதும்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. எல்லா விதத்திலையும் உங்களுடைய கிருபை எங்களுக்கு போதுமானதாக இருக்குதுப்பா. தகுதியே இல்லாத எங்களை அம்மேன் உங்களுடைய கிருபையினால் நீங்கள் சூழ்ந்து கொள்கிறமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேனப்பா. புதிய புதிய வாய்ப்புகளை உண்டு பண்ணுறீங்க ஏசப்பா. இனி வழியே இல்லைங்கிற சூழ்நிலையில் புதிய வழிகளை உண்டு பண்ணுறீங்க ஏசப்பா. அம்மேன். எங்களுக்கு ஏன் இவ்வளவு கிருபைன்னு நாங்கள் யோசிக்கத்தக்கதாக உடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொண்டுள்ளதுப்பா. எங்களை விட எவ்வளவோ நல்லவர்கள் இந்த உலகத்தில் இருந்தால் கூட
அப்பா, எங்களை சூழ்ந்து கொள்ளும் உம்முடைய கிருபைக்காக நன்றி ஏசப்பா. தகுதியே இல்லாத எங்களை உம்முடைய கிருபையினால உயர்த்தி வைத்திருக்கிறீங்க ஏசப்பா. எங்களுடைய அந்தரங்கங்களையும் அறிந்த தேவன் நீங்கப்பா. அமேன். சகலவற்றையும் நீங்கள் அறிவீங்க ஏசப்பா. எங்களுடைய எண்ணங்கள், எங்களுடைய செயல்கள் யாருக்கும் தெரியாமல் எங்களுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் அறிவீங்க ஏசப்பா. அதெல்லாம் அறிஞ்சும் கூட உங்களுடைய கிருபையால் எங்களை தாங்குகிறீங்க ஏசப்பா. நன்றி அப்பா, ஸ்தோத்திர ஏசப்பா. எங்களை தீங்கு நெருங்காதபடிக்கு அமேன் எங்களை நீங்கள் கைகளில் ஏந்தி தப்பு வைக்கிறீங்க ஏசப்பா. கைகளில் ஏந்திரிங்க ஏசப்பா. அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி அப்பா, ஸ்தோத்திர ஏசப்பா. உங்களுடைய பிள்ளைகளை அப்பா நீங்கள் உங்களுடைய கரங்களில் ஏந்தி கொள்கிறமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. உங்களுடைய கிருபை இந்த பிள்ளைகளை சூழ்ந்து கொண்டிருக்கிறமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. பலவீனத்தில் அப்பா, சோர்வில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் இன்றைக்கு உங்களுடைய கிருபை தாங்குகிறதுப்பா. அமேன். நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை தேடி வந்த தேவன் நீங்கப்பா. அமேன். எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறீங்க ஏசப்பா. நாங்கள் உண்மை கண்டு கொள்ளலப்பா. நீங்கள் எங்களை தெரிந்தெடுத்து அழைத்திருக்கிறீங்க ஏசப்பா. எங்கள் மேலே ஒரு நோக்கம் வைத்திருக்கிறீங்கப்பா. அமேன். எங்களால் உங்களுடைய நாம மகிமைப்படும்படிக்கு எங்களுக்கு அற்புதங்கள் செய்ய போகிறீங்க ஏசப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறேனப்பா. எங்களுடைய நம்பிக்கை முழுவதும் உங்களுடைய கிருபை மேலே இருக்குதுப்பா. இன்றைக்கு நிச்சயமா என்னோடு ஜெபிச்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு அற்புதத்தை நீங்கள் செய்ய போகிறீங்க ஏசப்பா. இன்றைக்கு ஜெபித்து முடித்ததுக்கு அப்புறம் நீங்கள் தெரிந்தெடுத்த உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நன்மைகளை பெற்றுக்கொள்ளணும்ப்பா. ஏதோ ஒரு பயத்தோடு, சோர்வோடு, பலவீனத்தோடு இப்பொழுது ஜெபிச்சிட்டு இருக்கிறாங்கப்பா. உடம்புல இருக்கிற வலிகள், வேதனைகள் எல்லாம் நீங்கணும்ப்பா. எதிர்காலத்தை குறித்து இருக்கிற பயம் நீங்கணும் ஏசப்பா. கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டு இருக்கும்ப்பா. அதில் இந்த பிள்ளைகளுக்கு வெற்றியை கொடுங்கப்பா. அமேன். நன்றி அப்பா, ஸ்தோத்திர ஏசப்பா. இன்னும் எவ்வளவோ பிரச்சனைகளை குறித்து பயத்தோடு ஜெபிச்சிட்டு இருக்கிறாங்கப்பா. இந்த பயத்தை இந்த பிள்ளைகளை விட்டு நீக்குங்கப்பா. அமேன். வெற்றியை கொடுங்கப்பா. சிலுவையிலப்பா எங்கள் ஒவ்வொருத்தருக்காக நீங்கள் பெற்று தந்த வெற்றியை நாங்கள் இப்பொழுது அறிக்கை செய்கிறோம் அப்பா. எங்களுக்கு எதிரான பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படட்டும் அப்பா. உங்களுடைய நாமத்தினால எதை கேட்டாலும் தருவேன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. இன்றைக்கு அப்பா உங்களுடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் என்னோடு ஜெபிச்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்பொழுது நன்மைகளை பெற்றுக்கொள்வார்களாக. அவங்க எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்வார்களாக. அமேன். அவங்களை விட்டு அவங்க பிரச்சனை இப்பொழுது மறைய போகிறமைக்காய் நன்றி செலுத்துகிறேனப்பா. தொடர்ந்து இந்த பிள்ளைகளை நீங்கள் வழி நடத்துங்கப்பா. இன்று இரவு தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்கப்பா. நல்ல சொப்பனங்களை கொடுங்க. வீட்டை சுற்றியும் இரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு, பொல்லாப்பு, பொறாமை, எரிச்சல், கெட்ட ஆவிகள், பில்லி, சூன்ய, மந்திர, செய்வினை, பாவம், சாப, நோய், விபத்து எல்லாவற்றிலிருந்து விலக்கி பாதுகாத்துருங்கப்பா. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் தாங்குங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.